குற்றம், இது சமூகத்தின் பார்வை. கொரோனா காலத்தில் காணாமல் போன தம்பதி. துண்டு துண்டாக வெட்டி புதைத்த கொடூரம். 6 ஆண்டுகளின் பின்னர் வெளிவந்த அதிர்ச்சி. தங்கத்தோட்டால் சிக்கிய சைக்கோ குடும்பம். என்ன நடந்தது? விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. Fourth Monkey Connect coming soon. 6 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலத்தில் காணாமல் போன தம்பதியினரின் உடல்கள் கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவின் கீழ் உள்ள வெள்ளம்பெட்டிய கம்பிஹொட்டுவ பகுதியில் உள்ள ஒரு கால்வாயில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இவ்வாறு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. 62 வயதான சுனில் குமாரசிங்க மற்றும் கமந்த சில்வா ஆகியோரே இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 2020ஆம் ஆண்டில் அவர்களது உறவினர்களால் குறித்த தம்பதியர் காணாமல் போனதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. முதற்கட்ட விசாரணைகளில் எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஜனாதிபதி செயலகத்திடம் முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து செயலகம் இவ்வழக்கை கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைத்தது. இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் சகோதரி ஒருவர் தனது சகோதரியின் தங்கத்தோட்டை அருகில் வசித்து வந்த பெண் அணிந்திருப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு முறைப்பாடு வழங்கியுள்ளார். இதனையடுத்து சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் இந்திகா லோஹெட்டியின் மேற்பார்வையில் பாதிக்கப்பட்டவர்களின் இல்லத்திற்கு அருகில் வசித்து வந்த ஒரு தம்பதியினரிடம் புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தினர். அதையடுத்து போலீசார் சந்தேகத்திற்குரிய தம்பதியினரையும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த மற்றொரு நபரையும் கைது செய்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டதாகவும் பெண்ணின் தங்க நகைகள் திருடப்பட்டதாகவும் உடல்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மறைக்கப்பட்டதாகவும் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது. அவர்களில் 2 போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையாக இருந்தனர் என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனிப்பட்ட தகராறு காரணமாக தம்பதியினரை தமது வீட்டிற்கு பின் வைத்து கூர்மையான ஆயுதங்களால் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். பல சந்தர்ப்பங்களில் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட போது பிரதான சந்தேக நபர் அவற்றை மீண்டும் புதைத்ததாக கூறப்படுகிறது. சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் அவர்கள் அலுத்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அங்கு மீட்கப்பட்ட உடல் பாகங்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டன. இந்த கொலைகளுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை பிடிப்பதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.